உங்க மூத்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், நான் என்னடி பண்ண? என்ன பத்தி எதுக்கு குறை சொல்ற நீ? இவங்க என் சொல்லுடி, சொல்லு, வாயை திறந்து சொல்லு. இவங்க சுயநலத்தோட மொத்த உருவமா இருக்காங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் மாறிக்கிறாங்க. உங்க கடைசி பொண்ணு குழப்பத்தோட மொத்த உருவமா இருக்கா. யார எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாமலே எதையோ செஞ்சிட்டு இருக்கா. அருண் மாதிரி இல்ல சுதா மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் நீங்க ஏன் வளர்க்கல? நான் உங்களை கேட்கட்டுமா? அத்தை, எவ்வளவு திமிரு இருந்தா உங்க வளர்ப்ப பத்தி தப்பா பேசுவா. நான் சும்மா விட மாட்டேன். ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா நீ அத்தைய பத்தி தப்பா பேசுவ. உன்ன என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி அடிக்க வருவ உன்ன? ஐயோ அருண், வேண்டாம் அருண், விடுங்க அருண். ஏய், கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணை போய் அடிக்க வர? அவ கர்ப்பம்னு சொல்றதே நாடகம். இப்ப நான் இவள அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு இன்னொரு நாடகத்தை போடுவோம். நீ தாண்டி எங்க எல்லார்கிட்டயும் நாடகம் ஆடிட்டு இருக்க. உன் வேஷத்தை கலைச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம நான் விட மாட்டேன்டி. ஏய், நீ தான் வேஷம் கழிஞ்சு ஓட போற. வித்யா, அன்னைக்கு அருணே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போற. அது நடக்காது வித்யா. கல்பனாக்கு தான் அந்த நிலைமை வரப்போகுது. அத்தை விடுங்க அத்தை, இவங்க கிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட். நமக்கு தான் வீணா பிரச்சனை வரும். நீங்க ரஞ்சிதா கூட்டு மேல வாங்க, நம்ம முன்னாடி பாஸ் பண்ணுங்க. ஆமா, வாங்க போலாம். ஏய், நில்லடி. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பாட்டுக்கு அத்தைய தப்பா பேசிட்டு போயிட்டே இருப்ப. போய் மன்னிப்பு கேள்றி. டேய், அத்தை, சாரி அத்தை. அது பெத்தவங்களை பத்தி தப்பா பேசினதுனாலதான் நானும் அப்படியெல்லாம் பேச வேண்டியதா போயிடுச்சு. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், இதான் மன்னிப்பு கேக்குற லட்சணமா? அத்தை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன். ஏய், என்ன பண்ற? விடு. ரஞ்சிதா, உனக்கு ஒண்ணும் ஆகல. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? கர்ப்பமா இருக்கிற பொண்ணு கூட பார்க்காம தள்ளி விடுற அப்படி உன்ன? ஏய், வித்யா, வேணா விட்டு. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. விட்டுட்டு அவளே அடிக்க போற. உனக்கு வெக்கமாவே இல்லையா? அப்பா, முடிஞ்ச அவளே போய் அம்மா, அடிடா. கீழே வா, சும்மா அவ மேல கை வச்சிட்டு இருக்காத. பேசாம இரு. கல்பனா எல்லா பிரச்சனையும். சொன்னா கேளு. என்ன விடு. அம்மா, சொன்னா கேட்க சொல்லுங்க அம்மா. என்ன விடு சொல்லுங்க அனி, அம்மா. வேணாம், நீ விடு. முதல்ல போ. ஐயோ, கல்பனா, அனி, அத்தை வலிக்குது அத்தை. முடியல அத்தை. என்னாச்சு? தொடுங்க, வலிக்குது, தொடாத. ஒண்ணு இல்லம்மா, விழுந்த வேகத்துல தசை பிடிச்சிருக்கோம். பயப்படாத, ஒண்ணு இல்ல, சரியாயிடும். அழாதம்மா. தூக்க முடியல அத்தை, வலிக்குது. டேய், ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற? ஆ? பாருடா, வலியால அவ எவ்வளவு கதறான்னு பாரு. இவ்வளவு முரட்டுத்தனம் உனக்கு எங்க இந்திரா வந்துச்சு? விட்டா அவளை கொன்னுடுவ போல இருக்கே. அம்மா, நான் எதுவும் வேணும்னு தள்ளி விடலம்மா. நான் லேசா தான் தள்ளேன். லேசா தள்ளினா எப்படி அவ கீழே விடுவா? இப்படி என்னடா உனக்கு ஆவேசம்? ஆ? ஒரு அப்பாவி பொண்ணு இப்படி அழ வச்சிட்டியே, மனுஷனடா நீ? ஐயோ அத்தை, ரொம்ப வலிக்குது அத்தை. என்னால முடியல, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க அத்தை. ப்ளீஸ், என்னால முடியல. சித்ரா, ஆட்டோக்கு ஃபோன் பண்ணு. இந்தா, ஃபோன் பண்ணு சீக்கிரம். சரிம்மா. அம்மா, நம்மள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துறேம்மா. இவங்க எல்லாம் ஜெயில தலவ எனக்கு ஆத்திரம் அடங்காதம்மா. ஏய், அங்க போனாலும் நம்மளோட மானம் தாண்டி போகும். இந்த பாரு, பிரச்சனை எதுவும் வேண்டாம். இவளை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் மட்டும் போயிட்டு வந்துரு. ஏய் சித்ரா, ஆட்டோ கிடைச்சிச்சா? என்னடி? ஆட்டோ வருதுமா. சரி, இவளை தூக்கு வா. பாத்து மெதுவாமா, பத்திரம். ஏய் சித்ரா, பர்ஸ் எடுத்து வா. பர்ஸ் போ, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய், இப்போ உனக்கு சந்தோஷமாடி? அவ விழுந்தத கண்ணால பார்த்ததும் உன் மனசு குளுகுளுன்னு இருக்காடி? அம்மா, ப்ளீஸ்மா, கோவப்படாதம்மா. இந்த பார், அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசின அப்படியே தொலைச்சிடுவேன். அத்தை, ஏய், யாருக்கு யாரடி அத்தை? யார் நீ முதல்ல?
உனக்கும் எனக்கும் என்னடி பகை? இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு ஏன் இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க? நாங்க என்னடி உனக்கு பாவம் பண்ணோம்? உன் மேல பரிதாபப்பட்டு உனக்கு இந்த வீட்டுல அடைக்கலம் கொடுத்தோம். அதான் நாங்க செஞ்ச தப்பா? அம்மா அதுக்கு நன்றி கடனாதான் நீ என்ன பழி வாங்கிட்டு இருக்கியா? அண்ணி, நல்ல நாள் அதுமா ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? எது நல்ல நாள்? எது நல்ல நாள் சொல்லு. இவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாளாவது நமக்கு நல்ல நாளா இருந்திருக்குமா? அருண் 2-3 தடவை செத்து பிழைச்சு வந்தான். எனக்கு உடம்பு முடியாம போச்சு. அவரு கீழே விழுந்து நினைவில்லாம இருக்காரு. இப்போ கல்பனா ஹாஸ்பிடல் போயிருக்கா. எல்லாம் இவ வந்த நேரம்தான். இவ நம்ம வீட்டுக்கு வந்த சாபக்கேடு. அம்மா இவ வரத்துக்கு முன்னால நாம எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா இருந்தோம். இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. என் பையனை பிரிச்சு உன் வலையில விழ வச்சு நம்ம குடும்பத்தையே 2ஆ உடைச்சிட்டா. இதோட இவ அடங்க மாட்டா. இந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னு தண்ணி குடிச்சாதான் இவ அடங்குவா. அம்மா 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 இவளை என்னைக்கு நம்ம வீட்ல இருந்து ஒழிக்கிறோமோ அப்பதான் நம்மளோட வாழ்க்கையை நாம காப்பாத்திக்க முடியும். அம்மா போதும் நிறுத்துங்கம்மா. நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு. கேட்டியா? என் பையன் என்ன சொல்றான்னு கேட்டியா? என் பையனை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல. நான் என்ன சொன்னாலும் மதிக்காத அளவுக்கு என் பையனை மாத்திட்டல. அம்மா இந்த பார், இந்த பாவத்துக்கு நீ பெருசா அனுபவிப்படி. இத நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். ஒன்னா இருந்த குடும்பத்தை நாசமாக்குனதுக்கு நீ நல்லாவே இருக்க மாட்டடி. அம்மா அண்ணி, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கியோ அது நடக்காது. நடக்கவே நடக்காதுடி. எல்லா சவாலையும் நீ தோத்து போய் தெருவுல தான் நிப்ப. அத நான் பார்க்காம சாக மாட்டேன்டி. ஐயோ அம்மா அண்ணி, அம்மா போய் சமாதானப்படுத்து போ. போமாப்ல. ரஞ்சிதா அழாத ரஞ்சிதா. அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என்னால முடியல அருண். ஏன் அத்தை என்ன இப்படி சபிக்கிறாங்க? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன் அருண்? சிம்ரன், அருணும் ரஞ்சிதாவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த சந்தோஷமும் கிடைக்க வாய்ப்பில்லை. கிடைக்கவும் விட மாட்டாங்க. வெளியூர் மாதிரி எங்கேயாவது அனுப்பி வச்சா தான் சரியா வரும். ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ. வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். வலி தாங்க முடியல நீ. வலிக்குதா நீ? கொஞ்ச நேரம் தான். ஆனா ப்ளீஸ் நான் கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா. அத போறமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ். 5 மினிட்ஸ் போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரம். அண்ணா ப்ளீஸ் நான். அத போறமா போறமா. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சரிமா. வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அண்ணா வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க.
கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா. ஏன் என்ன கல்பனா? ஏய் ஏன் இங்கே இருங்கற? ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டோம். அண்ணி காசு கொடுத்துட்டு வாங்க சொல்றேன். இந்தாங்க. சரிம்மா. ஏய் என்னாச்சு கல்பனா? என்ன நீ, நான் ஏன் இப்படி பண்றேன்னு குழப்பமா இருக்கா? என் கையில வலியே இல்ல நீ. அலையால துடிக்கிற மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? அம்மாவும் நானும் உன் கை போச்சுன்னு எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமா? நீ என்னன்னா நடிச்சுன்னு கேஷுவலா சொல்ற? எதுக்கு இந்த டிராமா? நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலன்னு நம்ம எல்லாரும் டென்ஷனா இருக்கும். ஆனா அவங்க வெட்டிங் டேவை காரணமா வச்சு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணுவாங்களா? அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் தான் நான் இப்படி செஞ்சேன். சூப்பர் கல்பனா. எனக்கு கூட இது தோணல. ஆனா அம்மா இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. அவங்கள நீ ரொம்ப பயன்படுத்திட்ட. இப்போ நடிப்புன்னு தெரிஞ்சா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்களே. அண்ணி அத்தை கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஹாஸ்பிட்டல் போகணும், மசில் ஸ்ட்ரெயின்னு சொல்லி மருந்து கொடுத்துருக்காங்கன்னு சமாளிச்சிடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம். கல்பனா, நான் உனக்கு என்னமோன்னு நினைச்சேன். நீ ஃபுல் ஃபார்ம்ல இருக்க. அண்ணி நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவ வாழ்ந்துட்டு இருக்கா. நான் விட மாட்டேன் அண்ணி. எனக்கு சேர வேண்டியது அடையாம நான் விடவே மாட்டேன். சொல்லு செல்வம். சுதா, உங்க ஏரியால ரவியோட காரை பார்த்தேன். நம்ம ஏரியாலனா எங்க? உங்க வீட்ல இருந்து மெயின் ரோடுக்கு போற வழியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்கதான் நின்னுட்டு இருக்கான். ஏதாச்சும் அவன் வேலையா வந்திருப்பான் செல்வம். வேலையா வந்தவன் எதுக்கு காரை ரோட்டோரமா நிறுத்திட்டு அங்கேயே நிக்கிறான்? அன்னைக்கு சித்ராவை பிக்கப் பண்ணதான் நாங்க நின்னுட்டு இருந்தான். நீ பார்த்ததால அவன் மாட்டிக்கிட்டான். இன்னைக்கும் அவன் சித்ராவை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு இங்க என்னடா வேலைன்னு சொல்லிட்டு அவன் சட்டை பிடிச்சு கேட்கவா? ஏய் வேணாம். அவசரப்பட்டு நீ அவன் கூட சண்டை போட்டா உனக்கு தான் பிரச்சனை வரும். அவன் சித்ராக்காக வெயிட் பண்றானா? சித்ரா வீட்ல இருந்து கிளம்புவாள்ல, அவளை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்திடுறேன். அவன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வெறுப்பாயிட்டு கிளம்பட்டும். அதான் கரெக்ட். நீ சித்ராவை வெளியே போகாம பாத்துக்கோ. நான் புரோக்கரோட இடம் பார்க்கறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் இப்ப இடம் பார்க்க கிளம்பிடுவேன். ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே கால் பண்ணு, சரியா? சரிடா, தேங்க்ஸ். சித்ரா, அம்மா சித்ரா எங்கம்மா? அவ ரூம்ல இருக்காடி. அண்ணி இந்த ட்ரெஸ் ஓகேவா? சூப்பரா இருக்கு சித்ரா, இதே நீ போட்டு போ. ஓகே அண்ணி, தேங்க்யூ. ஏய், எதுக்கு நீ என் ட்ரெஸ் போடுங்கற? கொடு. வெளிய போனாதானே இது உனக்கு தேவைப்படும். உன்னை எங்கேயும் அனுப்புறதா இல்ல. நீ என்ன நினைப்பறது? நானே போவேன். காலை உடைச்சிடுவேன். ஒழுங்கா வீட்லயே உட்காரு. அம்மா அம்மா பாருமா இவள. சுதா வேணுனே என்ன வம்பக்கு இழுக்கறாமா. இவ தொல்லையை என்னால தாங்கவே முடியல. என்ன சுதா இது? வீட்ல இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீங்க வேற ஏன் அடிச்சுக்கிறீங்க? ஐயோ, கொஞ்ச நேரம் கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? அம்மா, இவளுக்கு எக்ஸாம் வர போகுதுமா. அதுக்கு ப்ரிப்பேர் பண்றது விட்டுட்டு இவ ஊர் சுத்த கிளம்புறாமா. அது வேணான்னு சொன்னதுக்கு தான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. சித்ரா, சுதா சொல்றது கரெக்ட் தானே? பரீட்சைக்கு படிக்காம நீ எதுக்கு வெளியில போனோம்னு சொல்ற? எக்ஸாம் அடுத்த வாரம் தான் ஆரம்பிக்குது. அதுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் அவுட்டிங் போலான்னு ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. ஏய், நானும் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தாண்டி வந்திருக்கேன். எக்ஸாம் இருக்கிறதுனால யாரும் அவுட்டிங்லாம் பிளான் பண்ண மாட்டாங்க.
நிம்மதியா எக்ஸாம் எழுதிட்டு போலான்னு தான் நினைப்பாங்க. அம்மா, இவ சும்மா கதை விட்டுட்டு இருக்கா. ஒழுங்கா வீட்ல உட்காந்து படிக்க சொல்லுங்க. சுதா, உன்ன மாதிரி எல்லாரும் யோசிக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. எக்ஸாம் முடிஞ்சுதான் போகணும்னு எந்த கண்டிஷனும் இல்ல. இவளுக்கு எப்ப வசதியா இருக்கோ அப்பதானே போக முடியும். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? கல்பனா, நீ இதுல தலையிடாத. உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சுதா, நீ பேசுறது தப்பு. கல்பனா இந்த வீட்டோட மருமக, உங்களோட அண்ணி. அவ விஷயத்துல தலையிடுறதுக்கு கல்பனாவுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அம்மா, இப்ப அது பிரச்சனை இல்லம்மா. சித்ரா என்ன அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, இவளை வெளியே அனுப்பாதீங்க. இவ போற போக்கே சரியில்லம்மா. இவளுக்கு நல்லது கெட்டது எதுவுமே புரியல. கண்டவங்க சொல்றது கேட்டு இவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காமா. இதெல்லாம் இவ வாழ்க்கைக்கு நல்லது இல்ல. மனச அலப்பாய விடாம படிப்பு ட்ரைனிங்ல மட்டும் கவனமா இருக்க சொல்லுங்க. அம்மா, இவ அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலமா. நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. என் படிப்பென்ன, என் பொறுப்பென்ன, எனக்கு எல்லாமே தெரியும். அம்மா, நான் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். இவ தான் தேவையில்லாம சீண்டிக்கிட்டே இருக்கா. என்ன குறை சொல்றதை விட்டுட்டு இவ வேலைய மட்டும் பார்க்க சொல்லுங்க. சித்ரா, சுதா உன் நல்லதுக்கு தான் சொல்றா. அதை கேட்டுக்கிறத விட்டுட்டு நீ ஏன் அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க? இந்த பார், நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுல உட்காந்து படிப்போ. அதான் சொல்றாங்கல்ல, போ. அப்பா, நீ இரு, நான் பேசுறேன். அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. ஒரு நாள் இவளை வெளியே அனுப்புறதுனால எதுவும் குறைஞ்சிட போறது இல்ல. வீட்டுல எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாரும் மாறி மாறி சண்டை போடுறத பார்த்து சித்ராவோட மனசு வெறுத்து போயிருக்கும். இந்த நிலைமையில எப்படி அவளால எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வந்தா இவ ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆவால. அதுக்கப்புறம் வந்து படிச்சாதானே புத்திலையும் ஏறும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. இப்படி அப்படியே அவளை வெளியே அனுப்பாம புடிச்சு வச்சிருந்தா இவ சின்சியரா படிப்பான்னு நினைக்கிறீங்களா அத்தை? இவ மனசு முழுக்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக முடியலங்கிற நினைப்புதான் அத்தை இருக்கும். அந்த டென்ஷன்ல இவளுக்கு படிக்கவே தோணாது அத்தை. அவளை இங்க இருக்க வைக்கிறதே வேஸ்ட். அம்மா, இதே பிரச்சனைக்கு நடுவுல தான் நாங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களால முடியும்னும் போது இவளாலையும் முடியும் தானம்மா. அத காரணமா சொல்லி இவளை வெளியே அனுப்புறது எனக்கு சரியா படல. அங்க எங்கன்னு சுத்தி உடம்புக்கு ஏதாச்சும் வரலாம். ஃபுட் பாய்சன் கூட ஆகலாம். என்ன வேணா நடக்கலாமா. எக்ஸாம் டைம்ல நாம ஏன் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும்? அத்தை, சுதா சித்ராவை நினைச்சு ரொம்ப பயப்படுறா போல. வேணும்னா இவளுக்கு துணையா நான் போயிட்டு வரேனே. நீங்க என்ன சொல்றீங்க அத்தை? நீ அவ கூட போறேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தாராளமா உன் கூட அனுப்பி வைக்கிறேன். அம்மா, விடு சுதா, போயிட்டு வரட்டும். சின்ன பொண்ணு தானே, அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. கல்பனா சொல்ற மாதிரி இப்ப நாம அவளை தடுத்தோன்னு வையேன், அவ வருத்தம் தான் படுவா. அதுக்கப்புறம் படிக்கணும்னு தோணவே தோணாது. அதான் கல்பனா அவளை கூட்டிட்டு போறால, அவ எல்லாத்தையும் பாத்துப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத என்ன. தேங்க்ஸ் அத்தை. சித்ரா போலாம். அண்ணா, இங்கே நிறுத்திக்கோங்கண்ணா. ஏன் சித்ரா இங்கே இறங்கிட்டா? அவரு கார் அங்கதான் நிக்குது. என்னங்கண்ணா, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்க இல்லைன்னா அம்மா என்ன வெளியவே அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஏய், இதுல என்ன இருக்கு? இந்த வயசுல தான் எந்த கவலையும் இல்லாம லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். நீ சுதா பத்திலாம் யோசனை பண்ணிட்டு இருக்காத. ஏகே கூட இருக்கிறது தான் உனக்கு சந்தோஷம்னா அதை முழுசா செலிப்ரேட் பண்ணு. ஓகே அண்ணி. அப்புறம் இன்னொரு விஷயம், ஏகே உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண வந்தா லைட்டா அட்வான்டேஜ் எடுக்க பார்த்தா நீ நெகட்டிவா ரியாக்ட் பண்ணிடாத. உனக்கு அவர் மேல விருப்பம் இல்லைன்னு தப்பா நினைச்சுக்குவாரு. உனக்கும் அவர் மேல அன்பு இருக்குங்கிற மாதிரி எப்படியாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடு, சரியா? ஓகே அண்ணி, நான் வரேன். ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இதை வச்சுக்கோ.
பணம்லாம் எதுக்கு அண்ணி? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஏகேவே எல்லாமே பார்த்துப்பாரு. எல்லாம் தெரியும் சித்ரா. இந்தா, இதுக்கும் உன் கையில கேஷ் வச்சுக்கிறது நல்லது. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வரலாம். அப்ப இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தா நல்லா இருக்காதுல்ல. இத வச்சுக்கோ. தேங்க்ஸ் அண்ணி. ஆல் தி பெஸ்ட் சித்ரா. Thank you. ஓகே. பாய். 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 அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க. அண்ணா இங்கே இறங்கிக்கிறோம். என்ன